வெல்கம் டு ஏர் பிளாகர் சேனல். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி வீடியோ பார்க்க போறோம்? இளவரசன் தம்பி பத்தி, காயத்ரி பத்தி பேச போறோம். நீங்க ஆல்ரெடி டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இருந்தாலும் நாங்க சொல்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் फ्रेंड्स எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்ம இளவரசன் காயத்ரி அவங்கள பத்தி பேச போறோம். சொல்லுங்க, இளவரசன் காயத்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும் இல்லையா? நீங்க அந்த வீடியோ பார்க்கறத பார்த்து தான் நானும் அந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு பார்க்க தொடங்கினேன். எனக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சூப்பரான ஒரு கப்பல்ஸ். சொல்லுங்க. நல்ல ஃபேமிலி. தம்பி வந்து நல்ல கண்டென்ட் எல்லாம் போடுவா. அப்படி காயத்ரி பாப்பா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. நல்ல ஒரு இதுதான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து வீட்டுல என்ன நடக்குதோ அது ஒரிஜினாலிட்டி அப்படியே போடுவாங்க. அப்பப்போ நடக்குது, அப்பப்போ போடுவாங்க. அதனால அவங்க வீடியோவை நான் விரும்பி பார்ப்பேன். ஒரு நாள் கூடி வந்து காயத்ரி இளவரசன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் பார்த்து ஆரம்பத்துல வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க. உடனே எல்லாம் மேல வரல. கண்டிப்பா அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பனியர் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வேஸ்ட் பிரிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் போகும்போது அவங்க வந்து வீடியோலாம் அவ்வளோக்கு போகலை, எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் நைட் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இளவரசன் பிரதர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நான் தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தோன்னே எனக்கு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னார். அது வந்து எப்படி வந்திருக்கும்? அவருடைய உழைப்பு. சரிங்களா? அவரோட உழைப்பு, அவருடைய கண்டென்ட் எல்லாமே வெரி குட், வெரி சூப்பர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுறது எல்லாமே நேச்சுரல் வீடியோ. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோடது எல்லாமே டெய்லியும் வந்து வீட்டில் என்னென்ன நடக்குதோ அந்த வீடியோ எல்லாமே அவங்க அப்படியே போட்டுருவாங்க. அவங்க அதுவும் இல்லாமல் சூப்பர் கப்பல்ஸ். அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க சொல்லுங்க? ஃப்ராங்க் வீடியோ போட்டு தான் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வீடியோ போட்டு தான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், நம்ம அவங்கள பத்தி வந்து ரியலா பண்ணுவோம். அப்படிதான். ஆனா அவருக்கு வந்துட்டு எதுன்னு அந்த ஒளிவு மரபு அப்படி பேசுறது இப்படி பேசுறதுலாம் தெரியாது. அவருக்கு என்னன்னாக்கா கோவப்பட்ட சட்டன் எது வேணாலும் சொல்லிடுவாரு. கள்ளக்கபடம் இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இளவரசனா தான் இருப்பாரு. புரிஞ்சுக்கிறதுல யாரு. ஆனா வந்து சில பேர் எல்லா மக்களும் எடுத்து சொன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுவாரு. என்னன்னா ஐயோ நம்ம இப்படி பேசிட்டுமே பிடிச்சிட்டு சங்கடம்லாம் போடுவார். நல்ல பையன் எல்லாம் சேர்ந்து மொத்தம் அவங்க ஒரு வழி பண்ணிடுறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட் கமெண்ட் தயவு செய்து போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட் கமெண்ட் போடும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா கோவம் வந்துடும். அவருக்கு இல்லை, எங்களுக்கே நிறைய பேட் கமெண்ட் வரும். பேட் கமெண்ட் ஒரு சிலர் வந்து அளவுக்கு மீறி பேட் கமெண்ட் போகும்போது யாருக்கு இருந்தாலும் வந்து கண்டிப்பா கோவம் வரும். சரிங்களா? ஒருத்தர் வந்து இளவரசன் பிரதரை பத்தி பேசிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அவரை பத்தி தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் நீங்க எதுக்கு அவங்கள தப்பு தப்பா பேசுறீங்க? ஒரு யூடியூபரை பத்தி யாருமே வந்து தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசக்கூடாது. ஏன் அவர் என்ன பண்றாரு? ஏங்க சம்பாரின்னு அவரை சொல்றீங்களே, அவர் சம்பாதிக்காம என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சம்பாதிக்காமே அவர் என்ன பண்றாரு? எங்க யூடியூப்புங்கிறதே வந்து ஒரு நம்ம கஷ்டப்பட்டு வந்து சம்பாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன் வந்து சம்பாதிக்க நீங்க போய்ங்கிறீங்க? ஒவ்வொரு கண்டென்ட் போட்டு பாருங்க, எடிட்டிங் பண்ணி பாருங்க, அதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் தெரியுங்களா? ஒரு வீடியோ நம்ம எடுத்தோம்னா நமக்கு அது எவ்வளோ மணி நேரம் நமக்கு வேணும் எடிட்டிங் பண்றதுக்கு. சரிங்களா? அது கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி அந்த வீடியோ போய் அந்த வீடியோ எப்படின்னா போகுது, நமக்கு வியூஸ் போகுமா அப்படின்னு நல்லா இருக்கும். நீங்க என்ன வேலை செய்யுங்க நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? வேலை செய்யாம என்ன செய்யறாங்க? ஏன் யூடியூப்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு வேலை இல்லையா? சொல்லுங்க. வேலை செய்யாம வந்து கார் வாங்கினாரா? அவங்க வீட்டுக்கு நீங்க தான் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்கறாரா? நீங்க தான் போட்டிருக்கீங்க. எல்லாம் அவரோட சப்ஸ்கிரைபர் தான் தராங்க. புரிஞ்சுங்களா? வீடியோ அவர் போடுறாரு, அவங்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர் வந்து அவங்கள பிடிச்சி நல்லபடியா பார்த்து விரும்புறாங்க. அதனால வந்து அவருக்கு யூடியூப்ல சம்பளம் வரும். அவரோட கண்டென்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதனால மக்கள் அவங்கள விரும்புறாங்க, பார்க்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த யூடியூப்ல அவருக்கு சேலரி கிடைக்கிது. சரிங்களா? சும்மா போய் ஒருத்தவங்களை போய் நீ சம்பாரின்னு சொல்லி அவரை டென்ஷன் ஆத்தாதீங்க. அவர் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காரு. யூடியூப்ல வந்து ஒவ்வொரு யூடியூபருமே வந்து கஷ்டப்பட்டு கண்டென்ட் போட்டு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் சொல்லுங்க, பேட் கமெண்ட் போடுறவங்கள தான் கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மேல போகவே முடியாது. அவன் பேசுறான் இவன் பேசுறான், நம்ம அதை யோசிச்சா நமக்கு மண்டை தலைவலி பிடிக்கும். ரெண்டாவது என்னன்னாக்க நம்ம வேலைகள் இது வேற உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குண்டாவே இருக்க கூடாதாமா. இது வேற சொல்றாங்க காயத்ரிக்கே இவ்வளவு உடம்பு, என்ன இவ்வளவு குண்டாடியா? நான் குண்டா
இல்லையா இவருக்கு உண்டா இல்லையா இங்க பாருங்க இருங்க எல்லாருமே ஒல்லியாதாங்க இருந்தோம் ஆரம்பத்துல அது இயற்கையா நமக்கு உடம்பு வருது அதுக்கு என்னங்க பண்ண முடியும் உடம்பு இருந்தா என்னங்க தப்பு எப்படி வாழ்ந்தாலும் தப்புங்கிறீங்க ஒரு நிமிஷம் ஒல்லியா இருந்தா என்ன சொல்றீங்க ஐயோ ஏப்பா சரியா சாப்பாடெல்லாம் கொடுக்கறது இல்லையா புள்ள என்னப்பா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஒல்லியாயிருச்சுங்கிறீங்க உடம்பு வந்தா என்ன சொல்றீங்க ஐயோ இந்த இப்படி குண்டா இருக்கிற எப்படியும் இறைக்கலாம் இல்ல அவங்க 2 பேரும் வந்து எப்படி வேணாலும் அதாவது வந்து அது பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் இங்க பாருங்க அவங்களுக்கு காசு இருக்குது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க பாருங்க அவங்களுக்கு காசு இருக்குது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க காயத்ரிக்கு உடம்பு இருக்குன்னா அது இளவரசன் அவரு கவலைப்பட்டுக்கிட்டோம் அது அவருக்கு தான் தெரியும் அவங்க வைஃபை பத்தி சரிங்களா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு அவங்க சூப்பரான கப்பல்ஸ் சரிங்களா உடம்பு இருந்து இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி நமக்கு கவலை வந்து யாரும் தப்பா பேசாதீங்க வீடு காலி பண்ணி போய் இப்ப வேற வீட்டுக்கு போறாங்க நல்லா இருக்கும் பாவம் அவங்களே இருந்துச்சு அவங்களே பாவம் என்ன தெரியுங்களா அவங்களே பாவம் இப்பதான் வந்து ஒரு வீட்டுக்கு புதுசா குடி போயிருக்காங்க சரிங்களா அந்த வீட்டுல வந்து ஹவுஸ் ஓனர்னால பிரச்சனைன்னு அவங்க வீடு காலி பண்ணி இப்ப போறாங்க எல்லாருக்குமே வீடு வந்து அவங்களுக்கு செட் ஆகாம ஒரே ஹவுஸ் ஓனர் தொந்தரவுனால அவங்க பாவம் இப்ப வீடு காலி பண்ண போறாங்க எவ்வளவு ஒரு மன உளைச்சல்ல இருப்பாங்க பாவம் என்னடா நம்ம இப்பதான் குடி வந்து கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி ஒரு வண்டி பிடிச்சி அந்த சாமானத்தை எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சு காசு மூடி விடுங்க சாமானத்தை எல்லாம் பாவம் அந்த காயத்ரி எல்லாரும் 2 பேர் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் அடுக்கி வச்சு 10,000 15,000 கண்டிப்பா ஆயிருக்கும் வந்து 10,000 15,000 செலவு பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்கு வரும் ஆனா இந்த ஹவுஸ் ஓனர் போற ரூல்ஸ் இருக்குது அப்பப்போ அலப்பற தாங்க முடியாது வீட்டுக்குள்ள ஏன் எறும்பு போகுதுன்னு கேட்பான் எறும்பின் தரையில ஏன் போகுதுன்னு கேட்பான் 2வது மாடி மேல வந்து காக்கா குருவி பண்ணி வச்சு இது காக்கா குருவி ஏன் உட்காருதுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி தாங்க வாடகை வீடு வாங்கினாக்கா அவன் வந்து வீட்டு வாடகை கூடுறான்னாக்கா விட்டுறணும் விட்டு போட்டு ஐயோ விட்டுட்டோமேன்னு இருக்கக்கூடாது அப்படி விடுற காசு இல்லைன்னு என்ன பண்ணணும் தார்பாய் போட்டு மூடி வச்சுக்கணும் பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வீடு வாடகை கூட்டா வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இருக்கவங்க ஆமா வீடும் வாடகை கூட்டுறீங்க ஒரு மாசத்துலயே வந்து நச்சுன்னு பேசிட்டு அந்த வீடு காலி பண்ணணும்னா நொயின்னு பேசுனீங்கன்னா எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க அப்புறம் எதுக்குப்பா நீங்களா வீடு வாடகைக்கு விடுறீங்க ஏன் ஒருத்தங்களை போட்டு வீடும் வந்து அப்படியே செமையா இருக்கணும் அவங்களுக்கு வாடகையும் வரணும் வீடு நல்லா தான் வச்சுக்கிறாங்க சூப்பரா இருந்தாலும் அதுல வந்து ஏதோ ஒரு வந்து குழந்தை இருக்க வீடு அப்படிதான் இருக்கும் வந்துட்டு இல்ல அவங்க வீடு செமையா வச்சிருக்காங்க உடம்புக்கு சரியில்லை ஒரு நாள் 2 நாள் வீடு அப்படிதான் கிடக்கும் புரிஞ்சுதா எல்லா நேரமும் சுத்தமா வேலைக்கு போறவங்க இருக்குவாங்க காலையிலேருந்து நைட்டு வந்து லேடிஸ் நிற்பாங்க வேலைக்கு ஜென்ஸும் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தை தான் வீட்டில் இருக்குது அதை என்ன மட்டும் குழந்தை விளையாட்டு குழந்தை எல்லாம் இழுத்து போட்டுரும் வந்து அதெல்லாம் வந்து டயரில் வருவாங்க நீட் பண்ணுறது லேட்டாக தான் செய்யும் அந்த நேரத்தில் வந்து பார்த்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது அப்பப்பா என்னன்னாலும் ஒரு சொந்த வீடு இருக்கிறதாங்க நல்லது கஞ்சியோ போலோ அந்த சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கலாம் யாரும் நம்மளை வெளியே போக சொல்ல மாட்டாங்க சார்ஜ் சொல்லிட்டு ஒன்று பிடிக்கிறான்னு கடைசியில் கொடுத்த பணத்தில் 1/4 அரைவாசி பிடிச்சிருவாங்க 3/4 பிடிச்சிருவாங்க கண்டிப்பா நம்ம என்ன ஐடியா பண்ணிருப்போம் சரி காலி பண்ண சொல்றாங்க சரி காலி பண்ணிட்டு நம்ம வேற வீட்டுக்கு போட்டு இந்த அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்போம் ஆனா இவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சு அதை இதுன்னு சொல்லி பண்ணி எல்லா காசும் பிடிச்சிருவாங்க கடைசியில வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அதுக்கு போகணும் அதுவும் இல்லாம ஒரு ஹவுஸ் ஓனருங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஒண்ணு பேசுவாரு ஒய்ஃப் ஒண்ணு பேசும் அவங்க பையன் ஒண்ணு பேசுவோம் அவங்க அம்மா மாமியார் வந்து ஒண்ணு பேசும் ஏன் கேட்குறீங்க அப்பப்பா அந்த தொந்தரவு தாங்க முடியல அதுவும் இல்லாமல் வந்து நிறைய வீட்டில் தண்ணியே கிடைக்கிறது இல்லைங்க கேனா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடும் வாடகை கொடுக்கறது போக தண்ணி கேனையே விலைக்கு தண்ணி வாங்கியே வந்து ஒரு வழியாயிருவோம் போல் இருக்கு அந்த மாதிரி இப்போ இருக்குங்க கஞ்சியோ குள்ளோங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடு வாங்கணும் வீடு வாங்கி கஞ்சியோ குள்ளோ நம்ம 4 நாளைக்கு வேலை செய்யலைனாலும் கூட்டலைனாலும் யாருமே வந்து கேட்கறதில்ல ஏன்னா அது நம்மளோட வீடு எப்படியா இருந்தாலும் சொந்த வீடு இருக்கணும் வந்து டாக்ஸி வீடு தான் வேணும் சீட்டு போட்ட வீடு தான் ஓட்டு வீடு தான் வேணுங்கிறது இல்லை இதோட நாங்கள் என்ன சொல்றோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீட்டு இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சரிங்களா அது போக பேட் கமெண்ட் தயவு செய்து இனிமேல் இளவரசன் தம்பிக்கு யாரும் போடாதீங்க சம்பாதிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம் சரிங்களா அவங்க சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க யூடியூப்ல அவங்க வந்து பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க எப்படின்னா நம்ம ஆதிரன் குட்டி வந்தங்காட்டிக்கு அவங்க ஆதிரன் குட்டியோட ஃபேஸ் பார்த்து அந்த சிரிப்பு அவன் நடக்கிறது போறது அந்த பாப்பாவோட இதனால வந்து தங்கக்குட்டியோட இதனால அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க 2 பேரும் பாவம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு காயத்ரி எவ்வளோ நாள் அழுது
எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க தெரியுங்களா? நானே வந்து காயத்ரி அழுகிறத பார்த்து நானே அழுதுருக்கேன் சில டைம். நானும் கடவுள்கிட்ட வந்து நிறைய வேண்டியிருக்கேன் எங்கள் அல்லா கிட்ட, சீக்கிரம் வந்து காயத்ரிக்கு ஒரு குழந்தை கொடுத்துரு ஆண்டவனே. ஆண்டவன் வந்து நிறைவேற்றியாச்சு. நல்ல நேர்ந்து வச்சிருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் ஆமா கண்டிப்பா. அதனால வந்து அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? யாரும் அவங்கள பத்தி இனிமேல் ஏதோ பேசாதீங்க. இளவரசன் பிரதர், நீங்களும் வந்து அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு ஜாலியா வீடியோ போடுங்க, நல்லபடியா இருங்க. கூடிய சீக்கிரம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க. இது 1 மில்லியன் ரீச் ஆயிட்டீங்க. அடுத்தது வந்து கூடிய சீக்கிரம் நீங்க 2 மில்லியன் ரீச் ஆகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு கட்டுறீங்க. எங்களை எல்லாம் நீங்க பால் காய்ச்சல கூப்பிடுறீங்க புண்ணியஜனிக்கு. இது கண்டிப்பா கூடிய விரைவில் நடக்கும். சரிங்களா? கண்டிப்பா எங்களை எல்லாம் நீங்க கூப்பிடுவீங்க. பாய் தம்பி, பாய் பிரதர், பாய் காயத்ரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் சொல்லிக்கிட்டோம். சரி இருங்க, நீங்க நம்ம தயவு செய்து கேட்டுக்கிறேன், இளவரசன் தம்பியும் காயத்ரி தங்கச்சியும் அந்த பச்சை குழந்தையும் எதுவுமே சொல்லாது வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். பேட் காமெண்ட் எல்லாம் போட்டு மனசை காயப்படுத்தாதீங்க. முடிஞ்சா உங்களால் வாழ்த்துங்க, இல்லையா விட்டுருங்க தயவு செய்து. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கங்க. யாருக்கெல்லாம் வந்து இளவரசன் காயத்ரி அவங்கள பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு ரெட் டாட் கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.